இந்தியால இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள்ல கேரளாவோட சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு மிக முக்கிய இடம் உண்டுங்க. கார்த்திகை மாசம் மாலையிட்டு தை 1ஆம் தேதி பொன்னம்பலமேட்டுல தெரிகிற மகர ஜோதியை தரிசிக்கிறதுக்காகவே செல்ற பக்தர்களோட எண்ணிக்கை ஏராளம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இந்தியா முழுவதும் இருந்து ஐயப்பனுக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருந்து இருமுடி கட்டி வர்ற பக்தர்கள் வருஷா வருஷம் அதிகரிச்சுக்கிட்டே தாங்க இருக்காங்க. சபரிமலை ஐயப்பன் அப்படின்றதுமே நம்ம நினைவுக்கு வர்றது அங்க தினைக்கும் கோவில் நடை சாத்தப்படுறப்ப ஒலிக்கப்படுற ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அந்த பாடல் கண்டிப்பா எல்லாத்துக்குமே நினைவுக்கு வருங்க. இது ஐயப்பனுக்கான தாலாட்டு பாடல் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதாங்க. சபரிமலை ஐயப்ப சுவாமிக்கு உறக்கு பாட்டு அப்படின்ற ஹரிவராசனம் பாடலை இயற்றுனது ஒரு தமிழர் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதாங்க. சபரிமலையில ஐயப்ப சுவாமிய உறங்க வைக்கிற ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அப்படின்ற உறக்கு பாட்டு அத்தாள பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நடை சாத்திர பாடலா ஒலிக்குங்க. இந்த பாடலை இயற்றுனது நம்ம தமிழகத்தை சார்ந்த கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் அப்படின்றவர் தாங்க. இவர் 1920வது வருஷம் இந்த பாடலை இயற்றினாரு. இவர் திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அப்படின்ற ஊர்ல பிறந்தவர். கம்மங்குடி சுந்தரம் குலத்து ஐயர் பிரசுரித்த சாஸ்தாஸ்துதி கதம்பம் அப்படின்ற புத்தகத்துல ஹரிவராசனம் கீர்த்தனம் எழுதப்பட்டிருக்குங்க. இவர் ஹரிவராசனம் பாடலை ஐயப்ப சுவாமியை தரிசிக்கிறப்ப எழுதினாருங்க. ஒவ்வொரு வரிகளுமே தானா ஐயப்ப சுவாமியே தனக்கு அருளியதா அவர் சொல்லியிருக்காருங்க. இவரை பத்தி சொல்லணும்னா இவங்களோட முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாலும் அவங்க வீட்டு வழியா போறவங்களுக்கும் வர்றவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் உணவளிச்சு வர்ற பழக்கத்தை கடைபிடிச்சு வந்திருக்காருங்க. அப்ப ஐயப்ப சுவாமி தன்னோட தாயோட தலைவலி போக்குறதுக்காக புளிப்பாலை எடுக்கிறதுக்காக அந்த வழியா வந்திருக்காருங்க. அப்ப ரொம்ப களைப்போட இருந்ததுனால ஐயப்பன் இந்த குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டு அங்க உணவு கேட்டிருக்காருங்க. அப்ப பார்த்திருக்காங்க உணவு எல்லாமே தீர்ந்து போச்சாங்க. சாப்பிட்றதுக்கு உணவு எதுவுமே இல்லாததுனால வீட்டுல இருந்த கம்பு தானியத்தை கூழா காய்ச்சி அவருக்கு சாப்பிட்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதனாலதான் இவங்களோட குடும்பத்தை கம்பங்குடி அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த பூர்வீகமான குடும்பத்தில இருந்து பிறந்தவர் தான் ஹரிவராசனம் விஸ்வமோகனம் அப்படின்ற பாடலை இயற்றின கம்பங்குடி ஸ்ரீகுலத்து ஐயர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த பாடலை வழக்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி சபரிமலையில சாந்தியா இருந்த செங்கன்னூர் கிட்டுமணி திருமேனி, அதாவது அங்கிருந்த நம்பூதிரியை புல்லாங்குழல் வாசிச்சு நடைய சாத்துறது நடப்புல வழக்கமா இருந்திருக்குங்க. அப்ப 1950ல சபரிமலை ஐயப்பன் கோயில் தீக்கு இரையானதுக்கு அப்புறம் தேவ பிரசனம் பார்த்திருக்காங்க. அதுல சபரிமலை கோயில 1951ல புனரமைச்சிருக்காங்க. அப்ப கோவிலோட மேல் சாந்தியா இருந்த ஈஸ்வரன் நம்பூதிரி ஹரிவராசனம் கீர்த்தனம் இரவு அத்தாள பூஜையில ஐயப்ப சுவாமிக்கு முன்னாடி நின்று ஸ்லோகம் மாதிரி சொல்றதா மாத்தினாருங்க. இது ஐயப்ப சுவாமியை உறங்க வைக்கிற பாடல் போல இருக்கிறதா கருதி அத்தாள பூஜை, அதாவது இரவு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நடை சாத்திர பாடலை மாத்தினாருங்க. நம்ம இயேசுதாஸோட இனிய குரல்ல இந்த பாடல் வெளிவந்ததுக்கு அப்புறம் இது இசைத்தட்டை இசைக்கிறதா மாறுச்சுங்க. KJ யேசுதாஸ் 1975வது வருஷம் தமிழ் மலையாள மொழிகள்ல வெளிவந்த சுவாமி ஐயப்பன் அப்படின்ற திரைப்படத்துல முதன்முறையா இந்த பாடலை பாடியிருக்காருங்க. இதுக்கு தேவராஜன் அப்படின்றவர் இசையமைச்சிருக்காரு. அந்த மெட்டில் அமைஞ்ச ஹரிவராசனம் பாடல் தாங்க இன்னைக்கு வரைக்கும் சுமார் 38 வருஷங்களா சபரிமலையில நடை சாத்திர பாடலா ஒலிக்குதுங்க. இந்த ஹரிவராசனம் பாடலை எழுதுனதும் சரி, அதாவது இயற்றுனதும் சரி, அதை பாடுனதும் நம்ம தமிழர்கள் அப்படின்றதுல நம்ம ரொம்ப பெருமிதம் கொள்றோங்க. இந்த உறக்கு பாட்டுன்னு சொல்ற இந்த ஹரிவராசனம் பாடலை கேட்க கேட்க ரொம்ப இனிமையா இருக்குங்க. இந்த பாடலை கேட்டு மெய்மயங்காதவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. 100 ஆண்டுகளை கடந்து பலரோட மனதை இன்னைக்கும் ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்க அருமையான உணர்வு பூர்வமான அழகான அந்த செவிக்கு இனிமையான அந்த பாடலோட வரிகளையும் அதற்கான முழு அர்த்தத்தையும் நம்ம இதில் தெரிஞ்சுக்கிறப்பறம் வாங்க பார்க்கலாம். இந்த பாடலோட ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸ் முடிகிறப்பயுமே தானா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா அப்படின்ற வரி ஒவ்வொரு கீர்த்தனைக்கு அப்புறமே வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம சபரிமலை ஐயப்பனே இந்த பாட்டு கேட்டுதான் உறங்குறாரு அப்படின்னா அப்படிப்பட்ட இந்த பாட்டையும் இந்த பாட்டோட பொருளையும் நம்ம பார்ப்போமா வாங்க. ஹரிவராசனம் விஸ்வமோகனம் ஹரிததீஸ்வரம் ஆராய்ய பாதுகம் அறிவிர்மர்த்தனம் நித்ய நர்த்தனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரியாகிய திருமலோட ஆசிகள் நிறைந்தவர்,
பேரண்டத்தை இயக்குபவர், அரியின் அருளின் சாராம்சமாக இருப்பவர். உமது தெய்வீக பாதங்களை வணங்குகிறோம். தீய சிந்தனைகளை அழிப்பவரே, இந்த அண்டத்தை ஆள்பவரே, அரி மற்றும் அரணின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். அடுத்தவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரண கீர்த்தனம் பக்த மானசம் பர்ணலோலுபம் நர்த்தனாலயம் அருணபாசுரம் பூதநாயகம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரணடைகிறவங்களோட பாடலை விரும்புகிறவர், பக்தர்களோட மனதில் நிறைஞ்சவர், பக்தர்களை ஆள்றவர், ஆடலை விரும்புபவர், உதிக்கும் சூரியன் போல பிரகாசிப்பவரே, உயிர்களின் வேந்தரே, அரி மற்றும் அரணின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். பிரணய சத்தியகம் பிராணநாயகம் பிரணத கல்பகம் சுப்ரபாஞ்சிதம் பிரணவ மந்திரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையின் உணர்வாக இருப்பவர், எல்லா உள்ளங்களின் விருப்பமாக இருப்பவர், பேரண்டத்தை படைத்தவர், சுடரொளி வீசும் ஒளிவட்டமாய் திகழ்பவர், ஓம் என்னும் மந்திரத்தின் ஆலயம் நீங்கள், பக்தர்களின் பாடல்களை விரும்புபவர் நீங்கள், அரி மற்றும் அரணின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம், உங்களை சரணடைந்தோம். துரகவாகனம் சுந்தரானனம் வரகதாயுதம் தேவவர்ணிதம் குருகிரபாகரம் கீர்த்தன பிரியம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இதோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதிரையை வாகனமாக கொண்டவரே, அழகிய திருவுருவம் கொண்டுள்ளவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட தண்டாயுதத்தை ஏந்துபவரே, ஒய்யாரமானவர், என்னுடைய குரு நீங்கள், பக்தர்களின் பாடலை விரும்புபவரே, அரி மற்றும் அரணின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். திரிபுவனார்ச்சிதம் தேவதாத்மகம் திரிநய பிரபும் திவ்ய தேசிகம் திரிதச பூஜிதம் சிந்தித பிரதம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அதாவது மூவுலகாலும் வணங்கப்படுபவர், கடவுளர்களின் ஆன்மாவாக திகழ்பவர், சிவனின் உருவமாக இருப்பவர், தேவர்களால் வணங்கப்படுபவர், உங்களை தினந்தோறும் 3 முறை வணங்குகிறோம். எங்கள் மனம் நிறைந்தவர் நீங்கள், அரி மற்றும் அரணின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். பவப்பாயபகம் பாவுகாவகம் புவனமோகனம் பூதிபூஷணம் தவலவாகனம் திவ்யவாரணம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அதாவது அச்சத்தை அழிப்பவர், செழிப்பை கொணர்பவர், இந்த அண்டத்தை ஆள்பவர், திருநீற்றை ஆபரணமாக அணிந்தவர், வெள்ளை யானையை வாகனமாக கொண்டவர் நீங்கள். கலம்புதுஸ்மிதம் சுந்தரானனம் கலபகோமலம் காத்திரமோகனம் கலபகேசரி வாஜிவாகனம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. இனிமையான மிருதுவான முறுவல் உடையவரே, அழகிய திருமுகத்தை உடையவரே, இளமையும் மென்மையும் உடையவர், சொக்க வைக்கும் பேரழகையும் யானை சிங்கம் குதிரை போன்றவற்றை வாகனமாகவும் கொண்டவர் நீங்கள். விதச்சன பிரியம் சிந்தித பிரிதம் ஸ்ருதி விபூஷணம் சாது ஜீவனம் ஸ்ருதி மனோகரம் கீதலாலசம் ஹரிஹராத்மஜம் தேவமாஸ்ரயே. அதாவது பக்தர்களால் நேசிக்கப்படுபவர், பக்தர்களின் வேண்டுதல்களை பூர்த்தி செய்பவர், வேதங்களால் துதிக்கப்படுபவர், ஞானியரை ஆசீர்வதிப்பவர், வேதங்களின் சாராம்சம் நீங்கள், தெய்வீக இசையை ரசிப்பவர் நீங்கள், அரி மற்றும் அரணின் புதல்வரே, உங்களை சரணடைந்தோம். சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா, சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா.
ஒரு பாடலோட வரிகளையும் அது கூறுற பொருளையும் அதை ஆராய்ஞ்சு அப்படியே அதை உள்வாங்கிக்கிறதுல இருக்கிற அந்த பெருமையும் பொறுமையும் ஆழ்ந்து உணர்ந்து அந்த பாடலை கேட்கும் போது ஏற்படுற அந்த சந்தோஷம் இருக்குதுங்கல்ல, அந்த சுகம் இருக்குல்லங்க, அதை வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாதுங்க. அப்படிப்பட்ட ஒன்று உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நீர்நிலை செழிக்க பனைமரம் வளர்ப்போம். பசுமை செழிக்க பசுமை புரட்சிக்கு வித்திடுவோம். தமிழ் வாழ்க, தமிழர் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.